ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம நாட்டுக்கோழியில் ப்ராய்லர் சிக்கன் இந்த மாதிரிலாம் ரெசிபீஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கருங்கோழியில் கிரேவி செய்ய போகிறோங்க. இது வந்துட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இந்த வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இதில் நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3 டைம்ஸ் நம்ம நார்மல் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நம்ம இப்போ நல்லா விரசி எடுத்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி விரசி விட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். அப்போ தான் இதோட டர்ட்ஸ், இதோட ரா ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா ரன்னிங் வாட்டரில் எடுத்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கல்லுப்புலாம் போட்டு கழுவும் போது நம்மளுக்கு இதோட டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்கும். ரா ஸ்மெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வராது. ஸோ நம்ம இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாமா? 1.25 கிலோ சிக்கன் கிரேவிக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நறுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிரும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாகவும் வதங்கிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதோட கிரேவியோட நம்ம நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல டெக்ஸ்டர் கிரேவிக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விறகடுப்பில் மண் சட்டியில் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கமகமன்னு இருக்க போது பேன் சூடானோடனே நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் கல்பாசி, 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதிபத்திரி அண்ட் 7 கிராம்பு எடுத்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 4 கையளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம சேர்க்கும்போது நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப அருமையாக கிடைக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் ஆகி வரதுக்கு நான் 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு எந்த சிக்கன் மசாலாவும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க மசாலா வச்சே நம்ம செஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மட்டும் போதும். நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவிக்கு தேவையான தண்ணி தேவையோ அதை நீங்கள் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சுத்தமாக கழுவி வச்சுருக்க கருங்கோழியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் சமைக்கிறதுனால கருங்கோழி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சிக்கன் மாதிரி இந்த ப்ராய்லர் சிக்கன் நாட்டுக்கோழி மாதிரி இது ஈஸியாக வேகாது. பிகாஸ் இது வந்து எந்த இன்ஜெக்ஷனும் போடாமல் நேச்சராக வளர்றது. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு மாட்டி இது கிடச்சா நீங்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 hour மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். வாசனை சும்மா கமன் வேறு லெவலில் இருக்குதுங்க. பாருங்கள் இதோட கிரேவி எந்த அளவுக்கு நல்லா டெக்ஸ்டராக வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கருங்கோழி கிரேவி ரெடி. சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.